போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பான வழக்கில் டெல்லியில் உள்ள தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமையகத்தில் இயக்குநர் அமீர் ஆஜராகியுள்ளார். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், முழு விவரம். போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமீர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்படும் என ஏற்கனவே போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமீர் தரப்பை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதெல்லாம் அழைப்பு வருகிறதோ அப்பொழுது விசாரணைக்கு ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தை அளிப்பேன் எனவும் அமீர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் நேரில் ஆஜராகுமாறு தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சார்பில் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரம்ஜானுக்கு பிறகு ஆஜராவதற்கு அனுமதிக்குமாறு அமீர் தரப்பில் ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை என்பது என்சிபி சார்பில் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் அமீர் இன்றைய தினம் ஆஜராகி இருக்கிறார். சிறிது நேரத்திற்கு முன்பாக தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவர் தற்பொழுது அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராவார் என்று தெரிகிறது. அப்பொழுது அமீரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பவும் திட்டமிட்டு இருக்கின்றனர். அமீரை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கினுடைய தயாரிப்பில் அவர் படம் ஒன்றை இறைவன் மிகப்பெரியவன் என்ற படம் ஒன்றை இயக்கி வந்தார். இதில்தான் அமீருக்கும் அவருக்கும் தொடர்பு என்று பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அமீர் கலந்து கொண்டார். எனவே இதை தொடர்ந்துதான் அமீர் மீது இந்த விவகாரத்திலும் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அமீர் தரப்பை பொறுத்த வரைக்கும் தாம் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் அவரை ஒரு நண்பர் என்ற முறையிலும் ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையிலுமே அவருடன் ஜாஃபர் சாதிக்குடன் பழகி வந்ததாகவும் இந்த விவகாரத்தில் தமக்கு தொடர்பு இல்லை என்று அமீர் சார்பில் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சம்மன் அனுப்பப்பட்ட அமீரும் நேரில் ஆஜராகி இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான கேள்விகள் தான் அமீரிடம் அதிகாரிகள் முன்வைக்க இருக்கிறார்கள். அதற்கு அமீர் தனது விளக்கத்தை அளிக்க இருக்கிறார். தற்பொழுது தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய அமீர் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரிகள் முன்பு விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.